ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமே ரொம்பவுமே சூப்பராக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 3. இப்போ கிளாஸ் 1Dல எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் குஷேடா, உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ், நீ ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு குஷேடாவை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அயனகோஜி உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா. ஆக்சுவலி எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சூடோக்கோ மற்ற கிளாஸ் பசங்களுக்கோ ஃபைட் நடக்குது. மற்ற 2 பேர் சூடாவை வந்து பிடிக்கவும் உங்க கிளாஸ்ல இந்த தடவை பெரிய முட்டாள வெளியே அனுப்ப போறாங்க. அது யார் தெரியுமா? அது நீ தான் அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணவும், ஹே போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. இதுல நீ தலையிடாத அப்படின்னு சூட சொல்லவும், ஸ்கூலுக்குள்ள சண்டை போடக்கூடாது, தேவையில்லாம பிரச்சனை பண்ணா நான் செக்யூரிட்டியை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஹே ஈச்சினோசே அந்த சூடோ தான் எங்களை அடிக்க வந்தான் அப்படின்னு அவன் சொல்லவும், பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு அவ சொல்றா. நீ இந்த தடவை தப்பிச்சிட்ட மங்கி அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து போகவும், டே எங்கடா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி சூடோ கோவப்படவும், போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க உங்க கேம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சினோசே அங்கிருந்து கிளம்பிடுதா. மற்ற 2 பேரும் கோச்சிட்டா கூட சேர்ந்து படிக்க ஒத்துக்கிட்டாங்க. நீயும் வாரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும், அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோடோ அங்கிருந்து போயிருந்தான். சோடோ போயிட்டு அவனோட பாஸ்கெட் பால் பிராக்டிஸை பண்றான். இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம முடிச்சுட்டு வெளியே வரவும், அப்படின்னா நீ நம்ம ஸ்கூல்ல இருந்து வெளியே போக தயாராயிட்டா அப்படிதானே? அப்படின்னா உன்னோட பாஸ்கெட் பால் கனவையோ விட்டு கொடுக்க போறியா? இதுல எல்லா நோட்ஸும் இருக்கு, இதை நீ படி. என்னோட நல்லதுக்காக தான் நான் இதை பண்றேன், உன்னோட நல்லதுக்காக பாஸ்கெட் பால் டீம்ல கண்டினியூ பண்ணணும்னா நீ இதை படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ டெஸ்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீ என்ன லஞ்சுக்கு இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அயனகோஜி அப்படின்னு கோஷிடா சொல்லவும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். நீ என்னோட அப்பர் கிளாஸ் மேன், நீயும் கிளாஸ் டி தானே, உன்னோட போன வருஷம் மிட் டேர்ம் கொஸ்டின் எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் அதை மத்தவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு அவன் கேட்கறான். உனக்கு இது கூடவா புரியல? உன்கிட்ட கிளாஸ் பாயிண்ட் இல்ல அப்படிங்கிறதுனால தான் நீ இந்த ஃப்ரீ லஞ்சை விருப்பமே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி எவ்வளவு தருவான்னு கேட்டா 10,000 பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவோ, எனக்கு 30,000 வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறான். அயனகோஜி ஒன்னும் அவனுக்காக இதை பண்ணல, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க கிளாஸை விட்டு போயிருவாங்க, அதுக்காக தான் நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி கோஷிடா பேசுறா. ஒரு வழியா அவங்க பேரம் பேசி 15,000 பாயிண்ட்ஸ்க்கு அவன் ஒத்துக்கிட்டான். அப்படின்னா எனக்கு அந்த குவிஸ் காம்படிஷன் கொஸ்டினும் சேர்த்து வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா, அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுதான். போன வருஷம் கொஸ்டின் எப்படியோ கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, நம்ம அதை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமான்னு கோஷிடா கேட்கவும், அதே கொஸ்டின் வராம இருக்கலாம், ஆனா பேட்டர்ன் எப்படியோ ஒன்னா தான் இருக்கும், அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்படி பண்றது சீட்டிங் இல்லையா அப்படின்னு அவ கேட்கவும், எனக்கு நம்ம சீட்டிங்னு தோணல, ஏன்னா நம்ம அவன் கிட்ட கேட்ட உடனே அவன் சகஜமா தான் இருந்தான், அப்படின்னா இது இந்த ஸ்கூல்ல நடக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். போன வருஷம் கேட்ட குவிஸ் கொஸ்டினும் இந்த வருஷம் உள்ளது ரெண்டுமே சேமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா மிட் டேர்ம்க்கும் அதே கொஸ்டின் தான் வரும், நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி குஷேடா சொல்லுவோம். இப்பவே நீ சொல்ல வேணாம், எக்ஸாம்க்கு முந்தின நாள் அவங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை கூட, அப்படின்னா தான் அவங்க ஆன்சர் எல்லாத்தையும் கரெக்டா படிச்சு வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் ஜீனியஸ்லாம் கிடையாது, கன்னிங் பர்சன் அவ்வளோதான், எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுறியா? இது எல்லாத்தையுமே நீ தான் அவங்களுக்காக பண்ணதா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஏன் உனக்கு அந்த பெருமை வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. எனக்கு அட்டென்ஷன் அவ்வளவா பிடிக்காது, அது போக எல்லாரும் ஒன்றை தான் நம்புவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ எக்ஸாமுக்கு முந்தின நாள் எல்லாருக்கிட்டையும் எனக்கு 3rd இயர்ல இருந்து இப்போ தான் போன வருஷம் கொஸ்டின் கிடைச்சது, இந்தாங்க இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறா. எல்லாரும் அவளுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒருத்த மட்டும் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்தான் அவ நம்ம ஹீரோயின் கிட்டேயும் அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறா. இப்போ எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் டேட் வருது, இதனால தான் எல்லாருமே வந்துட்டு குஷேடாவை பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இது எல்லாத்துக்கும் குஷேடா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சமாளிச்சிருந்தான். அவங்க கிளாஸ் டீச்சரும் எல்லாரையும் பாராட்டுறாங்க. ஆனா சூடோ மட்டும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகுதான். உன்னோட ஆவரேஜ் நான் போட்டு பார்த்ததுல நீ 39.8 தான் வர, 40 தான் பாஸ் மார்க், நீ ஃபெயில் ஆனதுனால உன்னை இந்த ஸ்கூல்ல இருந்து அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லவும், ஆனா ஜஸ்ட் ஒரே ஒரு மார்க் தானே, அவனை பாஸ் பண்ணி போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கேட்கறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குஷேடா ரொம்ப வருத்தப்படுறா. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், கிளாஸ் முடிஞ்சதை என்ன ஆஃபீஸ் ரூம்ல வந்து பார்த்து உன்னோட டிசியை வாங்கிட்டு இந்த ஸ்கூல்ல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் போயிருந்தாங்க. கைஸ், சூடோ நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம அவனை வெளியே போக விடக்கூடாது, உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கோஷிடா கேட்கவும், நம்ம ஹீரோ இருந்துச்சு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். இப்போ அந்த டீச்சர் மாடியில் தனியா நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி இருக்கு, மனுஷங்க எல்லாருமே ஈக்குவல்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், இதை எதுக்காக என்கிட்ட கேட்குற? சரி ஓகே, நம்ம யாரும் ஈக்குவல் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லவும், நம்ம வாழ்ற குவாலிட்டியில வேணா டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர்த்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்கறாங்க. சூடோவோட ஒரு பாயிண்ட் எனக்கு செல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும், அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சிரிக்கிறாங்க. நீங்க தானே ஃபர்ஸ்ட் டே சொன்னீங்க இந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள இந்த கிளாஸ் பாயிண்ட் வச்சு எதை வேணா வாங்கலாம்னு சொல்லிட்டு, சூடோவோட அந்த ஒரு பாயிண்ட்டை நான் இதை வச்சு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும்,
உன்னோட ஐடியாவை நான் பாராட்டுறேன், ஆனா அது ரொம்பவும் அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லவும், எவ்வளோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 1,00,000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லவும், ஆனா என்கிட்ட அவ்வளோ இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. என்னோட கிளாஸ்ல இருந்து ஒருத்தன் வெளியே போறதை விட என்னோட கிளாஸ் பாயிண்ட்ஸ் இழக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், இந்த ஸ்கூல்ல இருந்த யாருமே இது நாள் வரைக்கும் கிளாஸ் டில இருந்து ப்ரமோஷன் ஆகி கிளாஸ் சிக்கு போனதே இல்ல, உங்களால போக முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்கவும், இவனை பத்தி எனக்கு தெரியல, ஆனா என்னால முடியும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும், சூடோவை நீங்க சேவ் பண்ணிட்டீங்கிறத நீங்களே அவன்கிட்ட போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் கிளம்புறாங்க. கிளாஸ் ஏல இருக்கிறவங்க அந்த ரிசல்ட் பார்த்துட்டு கிளாஸ் டி 87 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கா, அவன் ரொம்பவும் ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டத்திலேயே சொல்லவும், எனக்கு அப்படி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. கிளாஸ் ஏ 1000 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு, நமக்கு ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், என்னால அது முடியும் நம்புறேன், நம்ம கிளாஸ் நான் ஏ கிளாஸ்க்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும், ஓ அப்படின்னா அதனால தான் நீ வந்துட்டு சூடோ கம்மியான மார்க் இங்கிலீஷ்ல எடுப்பான்னு தெரிஞ்சு நீயும் வேணும்னே கம்மியான மார்க் எடுத்திருக்க அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒன்றும் இதை சூடோக்காக பண்ணல, இதை எனக்காக தான் பண்ணுறேன். அப்புறமா உன்னோட ஆட்டிடியூட் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இப்படி நீ பேசிட்டே இருந்தேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவாவா காம்பஸ் வச்சு லைட்டாக குத்திருதா. நீங்கள் பார்ட்டி கொண்டாடுறது ஓகே, ஆனால் எதுக்காக அதை ஏன் ரூமில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், யாருமே நம்ம ஹீரோவை மதிக்காம ஒரு வழியா நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம்ல, இது எல்லாத்துக்கும் நம்ம கோச்சிடாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா அயன கோஜி எப்படி சூடோவை நீ காப்பாத்தின அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு காரணம் ஹோரகீட்டா தான், அவ தான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பேசி ஒரு பையனோட ஃபியூச்சர் எப்படி ஸ்பாயில் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சா. அவ பேசினதை பார்த்து நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாருமே உடனே ஹோரகீட்டாவை பாராட்டுறாங்க. இதை நான் எனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், குஷேடா வந்துட்டு லைட்டா டென்ஷன் ஆகுறா. என் கூட இருந்து என் ரூமை கிளீன் பண்றதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ குஷேடா கிட்ட சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவ சொல்லிட்டு, அயன கோஜி உனக்கு ஹோரகீட்டா மாதிரியான பொண்ணுங்களை தான் ரொம்பவோ பிடிக்குமா, ஏன்னா நீங்க 2 பேருமே ரொம்பவோ க்ளோஸா இருக்கிறீங்க அப்படின்னு அவ கேட்கவும், இல்ல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட் கிளாஸ்மேட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நான் அங்க இருந்து கிளம்புறா. ஆனா அவளோட போன் அங்க விட்டுட்டு போயிட்டா. நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு பின்னாடியே போறான். அப்ப லிஃப்ட் பார்த்தா கீழே போயிட்டு இருக்கு, கேர்ள்ஸ் ரூம் மேல தானே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணி போறான். ஆமா நான் எதுக்காக இப்ப இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நிக்கிறான். ஹோரகீட்டா எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன்ல கத்திட்டு இருக்கா. அப்ப அந்த போன்ல மெசேஜ் சவுண்ட் கேக்குது, யாரங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், உன் ஃபோனை மறந்து விட்டுட்டு போயிட்டு அதை கொடுக்க தான் வந்தான் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் பேசின எதையாச்சும் கேட்டியா அப்படின்னு அவ கேட்குறா. நான் கேட்கலான்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம், இதை மட்டும் நீ வெளியே சொன்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவ சொல்லவும், எந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ என்ன ரேப் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு அவ சொல்லவோ, அது பொய்யன்னு உனக்கே தெரியும், இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் என் மேல இருக்கு, நான் சீரியஸா தான் சொல்றேன், இதை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவ சொல்றா. அப்படி இருந்த குஷேடாவை இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். எனக்கு ப்ராமிஸ் பண்ண இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு அவ கேட்கவோ, ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்படின்னா ஓகே நமக்குள்ள இருக்கிற ப்ராமிஸை மறந்துடாத அப்படின்னு சொல்லி அவ நார்மலா பேசுவோம். உண்மையிலேயே யார் தான் நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் லைட்ல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி குழப்பமாவே தான் போயிட்டு இருக்கும். சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் கூட கிடைக்காது, சில விஷயங்கள் குழப்பமாவே போனாலும் கதை ரொம்பவோ சூப்பரா தான் இருக்கும். ஸோ நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.